ஒரு அமைச்சர் பொன்முடி அருவருக்கத்தக்க ஒரு காட்டு மிராண்டி. அந்த காட்டு மிராண்டி நீங்கள் அமைச்சரை எப்படி வச்சிருக்கிறீங்க? அசிங்கமா இல்லையா? புறம்போக்கு மொல்ல மாதிரி இப்படிலாம் தமிழில் சொல்லுவாங்கள்ல, அப்படி என்ன மாதிரிலாம் அசிங்கமாக சொல்லலாமா? அதெல்லாம் இந்த பொன்முடிக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட அயோக்கியம் சைவம் வைணவம் என்கிற இந்து மதத்தின் தார்மீக நம்பிக்கையை நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, பெண்கள் இப்படி படுக்கணுமா, அப்படி படுக்கணுமா, ஒரு பொது சபையில் பெண்கள் இருக்கிற சபையில் பேசுகிற ஒரு நாகரிகமற்ற ஒரு நயவஞ்சகன், ஒரு நாதாரி, அவனுக்கு போய் அமைச்சர் பதவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ ஐயா ஸ்டாலினுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். உங்கள் எண்ணமே கோளாறான எண்ணம் தானே. இதுக்கு முன்னால் கடந்த காலத்தில் சனாதன தர்மத்தை பற்றி உங்கள் மகன் ஐயா ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி என்ன பேசினார்? கொசு மாதிரினாரு, எய்ட்ஸ் மாதிரின்றீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? எப்படியாவது ஒரு தர்மத்தை, ஒரு நம்பிக்கையை, எய்ட்ஸ் மாதிரின்னா என்ன? ஆணும் பெண்ணும் முறையற்ற பாலியல் உறவு கொண்டால் வரக்கூடிய நோய். அப்படிதான் நீங்கள் சனாதன தர்மம்னு சொன்னால் இவர்களெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்க வேணாம். யார் இந்த அயோக்கியர்கள்? எப்படி இவங்க இதை பேசலாம்? ஆனால் இது வேடிக்கை பார்க்கிறார். இதை ஏதோ பெரிய சனாதன தர்மத்துனா நாங்கள் நிலைநாட்டி இப்படிலாம் எதிர்ப்போம், இதுதான் எங்களுடைய திராவிட கொள்கைன்னா இந்த திருட்டு திராவிட மாடலை ஒதுக்கி தள்ளுவதற்கு தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எங்கள் வலிக்கலையா? ஒரு இஸ்லாமிய எனக்கே வலிக்குது. இப்படி ஒரு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதே சேகர் பாபு அவர் என்ன செய்கிறாரு? கருணாநிதி அவர்களுடைய அந்த சமாதிக்கு மேலே போயிட்டு ஒரு கோவிலுடைய உருவப்படத்தை வச்சுக்கிட்டு வணங்குறாரு. நான் கேட்குறேன், கருணாநிதி முதல்ல இதை ஏற்றுக்குவாரா? அவர் என்ன செய்வார்? அவருடைய ஆட்சி இருக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினராக ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தீமிதியில் இறங்கிட்டு வந்திருக்கிறார். ஒரு திருவிழாவில் கலந்துக்கிட்டு என்ன கேட்டார்? என்னையா நீ காட்டு மிராண்டி செயலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாரு. காட்டு மிராண்டி செயலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு ஒரு கடவுள் நம்பிக்கையை பார்த்து சொன்ன கருணாநிதியினுடைய சமாதிக்கு மேலே நீங்கள் கோயில் படத்தை வச்சுட்டு வணங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? அது கருணாநிதி உண்மையாக உயிரோட தான் என்ன நினைப்பார்? என்னடா என் சமாதிக்கு மேலே செருப்பு வைக்கிற மாதிரி அவருக்கு பார்வை தானே. அதுக்கு நீங்கள் கருணாநிதி சமாதிக்கு மேலே ஒரு செருப்பை வச்சுட்டு வந்திருக்கலாம். நீங்கள் இப்படி தான் கருணாநிதியை கேவலப்படுத்தணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது சாமியினுடைய ஒரு படத்தை வச்சிருக்க வேண்டாம், அந்த கோவிலுடைய அந்த படத்தை வச்சிருக்க வேண்டாம். கருணாநிதிக்கு சேகர் பாபு செருப்பை கழட்டி சமாதி மேலே வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுவார்? இப்படித்தானே ஃபீலு. ஏங்க நாங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறோங்க, இந்து மக்கள் ஆன்மீகத்தை நம்புகிறோம். அவர்கள் அந்த கோயிலுடைய படத்தையோ அல்லது அந்த சிலைகளையோ பக்தியாக கருதுவாங்க. கருணாநிதி அப்படி கருத மாட்டாரு. ஸ்ரீராமரை செருப்பால் அடித்த அந்த ஈவேராவுடைய கூட்டங்களை பெருமையாக பேசினவர் தானே கருணாநிதி. அவர் படத்துக்கு மேலே போய் நீ கோயிலை வைக்கிற என்ன இது அர்த்தம்? எதுக்கு வைக்கிறீங்கன்னா இன்றைக்கு தமிழகத்தில் இந்துக்களுடைய எழுச்சி அதிகமாக இருக்கிறது. இந்து மக்களுடைய உணர்வுக்காக குரல் கொடுப்பதற்கு எல்லா கட்சிகளும் தயாராக இருக்கிறார்கள். முதல்ல பாஜக மட்டும்தான் கத்தி கொண்டிருந்தது. இன்னைக்கு பல கட்சிகள் அதற்கு தயாராகி இந்துக்களுடைய உணர்வுகளுக்காக போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்து மக்களை ஏமாத்தணுன்றதுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இந்த மாதிரியான அசிங்கமான வேலைகளை செய்கிறீங்க. அதை விட கொடுமை, அதே கோயம்புத்தூரில் அண்ணா நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முன்னாள் முதல்வராக இருந்த அண்ணாதுரை அவர்களுடைய பெயரும், அதே மாதிரி முன்னாள் அமைச்சராக இருந்த மிகப்பெரிய தியாகி கக்கன் அவர்களுடைய பெயரையும் ஒரு கழிப்பறையில் முன்னால் பெயரை எழுதி வச்சு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் கேட்குறேன், திரு கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறீங்க, மருத்துவமனைக்கு வைக்கிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் வைத்து அழகு பார்க்கணும் வைக்கிறீங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வருவதற்கு காரணமாக இருந்த அண்ணாதுரை அவர்களையும் தியாகி கக்கன் போன்ற ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் அவர்களை எல்லாம் எங்கே வைக்கிறீங்கன்னா கழிப்பறையில் வைக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்கள் இருக்கிற பகுதிக்கு கருணாநிதி அவருடைய புகைப்படத்தை வைங்க, இல்லை அவருடைய பெயரை போட்டு நீங்கள் அதை ஆண்கள் பகுதின்னு காட்டுங்க. பெண்கள் இருக்கிற பகுதியில் கனிமொழி அவர்களுடைய பெயரோ அல்லது தயாளு அம்மாள் அவர்களுடைய பெயரோ வச்சு இது பெண்கள் பகுதின்னு காட்டுங்க. அப்படி ஒரு புரட்சி நீங்கள் செய்யுங்களேன். ஏன் நல்லவர்கள் பெயரை நீங்கள் நாசப்படுத்துறீங்க? கக்கன் போன்ற மிகச்சிறந்த தியாகிகள் பெயரை போய் நீங்கள் வைக்கிறீங்களே. அப்போ இது எவ்வளோ பெரிய கண்டனத்திற்குரியது. அதை உடனடியாக நீங்கள் அழித்து உடனடியாக சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் பேசிய பிறகு கூட இன்னும் அவர் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த திமுக ஆட்சி யாரை தான் மதிக்கிறது? உங்களின் உயர்வாக கருதக்கூடிய அண்ணாதுரை கக்கஞ்சியை நீங்களே மதிக்கலைன்னா அப்போ நீங்கள் புரட்சி செய்யணும்னா இன்னைக்கு ஒவ்வொரு கழிப்பறையிலும் கருணாநிதி அவர்களையும் கனிமொழி அவர்களையும் தான் ஆண் பெண்ணுக்கான புகைப்படமாக நீங்கள் வைக்கணும்னு இந்த மக்கள் விரும்பினா அது நியாயமான விருப்பமாக தானே இருக்கும். அதை விட கொடுமை என்ன? அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர், அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு எங்கள் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்றால் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்ரீராமருடைய ஆட்சியாக இருக்கிறது. ஸ்ரீராமருடைய சமூக நீதி, ஸ்ரீராமருடைய சமத்துவம், ஸ்ரீராமருடைய அற்புதமான அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அண்ணாவிற்கு முன்னோடியாக, பெரியாருக்கு முன்னோடியாக எங்களுடைய ஸ்ரீராமர் இருக்கிறார்னா நான் கேட்குறேன், இஸ்லாமியர்கள் இதை எதிர்க்கலை, இதை அமைதியாக இருக்கிறாங்கன்னா
இப்படித்தான் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது அமைதியாக இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் அயோக்கிய தலைவர்களா இல்லையா? நான் கேட்குறேன், ஜவாஹிருல்லாவுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தால் இந்த எஸ்டிபின்னு சொல்கிற இந்த பயங்கரவாத அமைப்பில் இருக்கிற நெல்லை முபாரக்குக்கோ இல்லை இந்த மானங்கட்ட ஆளூர் ஷா நவாஸுக்கோ இல்லை அயோக்கிய பயலுங்க இந்த யாரெல்லாம் முஸ்லீம் லீக்குன்னு நவாஸ் கனி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்படி ஒரு ஆள் பேசுனா நீ என்ன செய்யணும்? ஏன்பா உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ரீராமருடைய ஆட்சியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் பேசினா பார்த்தீர்களா? உத்தரப்பிரதேசத்தில் ராமருடைய ஆட்சியை கொண்டு வருவான்றாங்க. இது சமத்துவத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது வாய்கிலேயே இங்கே உள்ள எல்லாரும் பேசுனீங்க. குறிப்பாக இந்த இஸ்லாமிய அமைப்புக்கெல்லாம் பேசுனீங்க. இஸ்லாமியர்களே, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாஜக இங்கே வந்துட்டா இங்கேயும் ராமருடைய ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்பா நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியே ராமருடைய ஆட்சி தான், ராமர் ஆட்சியில் தான் சமூக நீதி இருக்கு, சமத்துவம் இருக்கு அப்படின்னு அமைச்சர் ரகுபதி பேசுறாருன்னா இப்போ இஸ்லாமிய மக்கள் என்ன பண்றீங்க நீங்க? இல்லை இஸ்லாமிய தலைவர்கள் நீங்க என்ன பண்றீங்க? வேலூர் இப்ராஹிம் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆதரிச்சு பேசினா உங்களுக்கு வலிக்குது, உண்மையை பேசினா உங்களுக்கு எரியுது சில தலைவர்களுக்கு. ஆனால் இங்கே ரகுபதி பேசும்போது மேலையும் கீழே பொத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அசிங்கமா இல்லை? அப்போ இவர்கள்லாம் இஸ்லாமிய தலைவர்கள் இல்லை, இஸ்லாமியர்களை தப்பாக வழிகாட்டுறாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், டெல்லியில் ஒரு பாஜகவுடைய ஒருத்தர் சொன்னார், ஒரு தலைவர். அவர் என்ன செஞ்சார்னா பேச்சு வழக்கில் கோபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாபருடைய பிள்ளைகளா ராமருடைய பிள்ளைகளா என்று இந்த தேசத்தில் முடிவு செய்து கொள்ளுங்கள்னு. நாடு முழுக்க இது பிரச்சனையாச்சா இல்லையா? இங்கே இருக்கிற எல்லோரும் பேசினீர்களா இல்லையா? எப்படி சொல்லலாம் இது பாபருடைய பிள்ளைகளா ராமருடைய பிள்ளைகளான்னு? நான் சொல்கிறேன், பாரதத்தில் உள்ள 20 கோடி மக்களும் ராமருடைய பிள்ளைகள். நாங்கள் ஏன்டா பாபர் பிள்ளையாகணும்? ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த பாபருக்கு இந்த நாட்டின் பண்பாடு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா, இந்த நாட்டினுடைய மக்களுடைய மனப்பான்மை எதுவுமே தெரியாது. அதனால தான் கோவில் அடித்தான், அதனால தான் வந்து பிரச்சனை ஏற்படுத்தினா, அதனால தான் இந்துக்கு மக்களுக்கு மத்தியில் ஜிஸ்யா வரின்னு ஒரு வரியை போட்டான். இந்துக்களை மிகப்பெரிய அளவுக்கு அடக்குமுறை செய்து அதனுடைய கொந்தளிப்பு தான் இன்னைக்கு வட மாநிலங்களில் இந்துக்கள் இஸ்லாமியர்களை வேற மாதிரி பார்க்குறாங்க. தென்னிந்தியாவில் பெரிய அளவுக்கு முகலாயர்கள் படையெடுப்பு இல்லை, அதனால இங்கே வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி உறவு இருக்கிறது. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த வெறுப்பு இருக்குன்னா, முகலாயருடைய அதிகபட்ச அடக்குமுறையை சந்தித்தவர்கள் பெரும்பான்மை இந்து மக்கள். அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்துக்களுடைய உணர்வுகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரு கட்சி வருகிறது. அதே நேரத்தில் எல்லோரையும் சமத்துவமாக பேசினாலும் அவன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நேரம் எடுக்கிறது, சீக்கிரமே வந்து கொந்தளிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. அப்போ அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு ஆள் பேசும் பொழுது அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் சொல்றேன், இஸ்லாமியர்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானுடைய பாபரின் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் ராமரின் பிள்ளைகள். நாங்கள் ராமரின் பிள்ளைகள் எதை வச்சு சொல்றோம்னா, திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வைத்து சொன்னதில்லை, பிஜேபி சொல்றதுனால சொல்லல. எங்க திமுக அமைச்சர் ரகுபதி அவர் இருக்கார்ல, அவர் தானே எனக்குமே அமைச்சர். இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறேன். எங்க திமுக அமைச்சர் ரகுபதி சொன்னாரு, ராமருடைய இந்த ஆட்சி என்பது சமூக நீதி, சமத்துவம், அனைவரையும் ஒன்றிணைத்து பார்ப்பது, எல்லோரையும் அரவணைப்பது. மொத்தத்தில் சொன்னா இன்னைக்கு எங்களுடைய பிரதமர் சொல்றாருல, சப்கா சாத் சப்கா விகாஸ், அந்த விஷயத்தை தான் ராமர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் திராவிட மாடலை பின்பற்றோம்னா அப்ப நாம எல்லாருமே தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் இருந்து பாரதம் முழுக்க உள்ளவர்கள் ராமரின் பிள்ளைகள் தான். இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்க நீ மறுத்தா என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ள மானமுள்ள முஸ்லிம்கள் நீங்கன்னு சொல்றீங்கல்ல, இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தா திமுகவை எதிர்த்து ஓட்டு போடு. நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு நாங்க சொல்லவே இல்லை. ஏண்டா திமுக சொல்றான்ல, எதிர்த்து ஓட்டு போடு. திமுக தானே ராமருடைய ஆட்சின்றான், நீ ராமருடைய ஆட்சி வருவதற்கு அப்ப ஓட்டு போடுற அப்படின்னா, அவன் வாயளவில் சொல்றான். உண்மையாகவே ஸ்ரீராமருடைய ஆட்சி, உண்மையான சமத்துவத்தை, உண்மையான தர்மத்தை, உண்மையான பண்பாட்டை, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிற பாரதிய ஜனதா கட்சிகளை நீ ஓட்டு போடணும். அவன் பொய்யா ராமருடைய ஆட்சின்னு சொல்றவனுக்கு பின்னால் போய் நீ நிக்கலாமா? அது அநியாயம் தானே. அப்ப இஸ்லாமியர்கள் ஏன் இதை சிந்திக்க மறுக்கிறார்கள்? அதை விட கொடுமை என்னன்னா, அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா உனக்கு மனசாட்சி இருந்து நீ ஓட்டு போட மாட்ட. ஏன்னா ராமருடைய ஆட்சி, அதுவும் பொய் ராமருடைய ஆட்சி. உண்மையான ராமருடைய ஆட்சின்னு நீ பிஜேபிக்கு போடு. இல்லை, உனக்கு அடுத்த மாற்று கருத்து சொல்றேன், இப்ப காங்கிரஸுக்கு ஓட்டு போடலாமா? அதுவும் நீ போட முடியாது. ஏன்? பாபர் மசூதி இடித்ததை இன்றைக்கும் மிகப்பெரிய விஷயமாக தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்புகள் பேசி பேசி இஸ்லாமியர்கள் உணர்வை ஏற்படுத்துறீங்க. பாபர் மசூதி இடிப்பின் பொழுது நரசிம்மராவ் தானே பிரதமராக இருந்தார், அவர் தானே இராணுவத்தை கையில் வைத்திருந்தார், அவர் தானே ஒட்டுமொத்த நாட்டினுடைய கண்ட்ரோலை கையில் வச்சிருந்தார். நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரரா இல்லையா? காங்கிரசின் மூலமாக தானே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது நரசிம்மராவ் மணிசங்கர் ஐயர் இடத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? மணிசங்கர் ஐயர் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி அயோத்தி நோக்கி நிறைய மக்கள் வராங்க, இந்த பாபர் மசூதி விவகாரம் பெரிய ஒரு முடிவை நோக்கி போகும் பொழுது இருக்கு,
அப்போ அங்கே ஒருவேளை கோவில் கட்டப்பட்டு விட்டால், ஒருவேளை அது இடிக்கப்பட்டு விட்டால், இந்துக்கள் பெரிய அளவுக்கு திரண்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். யாரு? மணிசங்கர் ஐயர் அமைச்சராக இருக்கும் பொழுது அன்றைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவ் இடத்துல கேட்கிறாங்க. நரசிம்மராவ் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த நாடு ஹிந்து நாடு அல்லவா, ஹிந்து நாட்டில் அவர்கள் கோயில் எழுப்புவதில் நம்ம எப்படி தடுக்க முடியும், இது ஹிந்து பூமி தானே அப்படின்னு. இதை சொன்னதுமே மணிசங்கர் ஐயர் சொல்றது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. அப்போ ஒரு நாட்டின் பிரதமராக காங்கிரஸில் இருந்த பிரதமர் சொல்லுகிறார் இந்த நாடு ஹிந்து நாடு. எப்போ? ரகசியமா ஒரு அமைச்சர்கிட்ட பேசுறாரு. ஏன்டா திருட்டுத்தனமா ரகசியமா பேசுற நரசிம்மராவை ஆதரிக்கிறீங்க, காங்கிரஸை ஆதரிக்கிறீங்க, ஓட்டு போறீங்க. நாங்க வெளிப்படையா சொல்றோம் இந்த நாடு ஹிந்து நாடு தான். அதற்கு அர்த்தம் ஹிந்துக்கள் வாழக்கூடிய நாடு ஒரு மதம் சார்ந்தல்ல. ஹிந்து என்பது பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த 140 கோடி மக்களை உள்ளடக்கிய நாடு அப்படின்னு நாங்க சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்களாம். ஆனா காங்கிரஸுடைய பிரதமர் நரசிம்மராவ் வந்து இந்த நாடு ஹிந்து நாடுன்னு சொன்னா அதுக்கு போய் நீ காங்கிரஸ் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவ, அதுக்கு பேரு நல்லிணக்கம், அது வந்து இஸ்லாமியர்களை காப்பாற்றும்னா அயோக்கியத்தனமா இல்லையா?